ஹலோ மக்களே! ஆஃப்டான்ங்கிற ஒரு டர்க்கிஷ் ட்ராமாவோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ட்ராமாவோட ரிவ்யூ போடலான்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த ட்ராமாவோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 7.8 to 8 வந்து வரும். இந்த ட்ராமாவோட கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜா வந்து இருக்கும். டார்க் ரொமான்ஸ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிவெஞ்சா வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. இதுல லவ்வோட பெயினு, அதுக்கப்புறம் டெஸ்டினி எப்படி அவங்கள சேர்த்து வச்சுச்சுங்கிறதையும் நம்மளுக்கு ரொம்ப அழகா வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த ட்ராமா வந்துட்டு நான் உங்களுக்கு சும்மா ஷார்ட்டா வந்து சொல்லாது, எக்ஸ்பிளைனா வந்து சொல்றேன் என்ன ட்ராமாங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து ட்ராமாவோட டைட்டிலுக்கான மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எவன் அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கும், நரகத்துக்கும் நடுவுல ஒண்ணு நடக்கும் இல்லையா? அதுதான் இந்த ட்ராமாவோட கான்செப்ட்டா நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ட்ராமாவோட பிளாட்குள்ள வந்து நம்ம போயிரலாம். ஸ்டார்ட்டிங்கே நம்மளுக்கு ஹீரோவ காமிக்கிறாங்க. ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ரொம்ப கோல்ட் ஹார்ட்டடா வந்து இருக்கிறாரு. அவர் ரொம்ப சைலன்ட்டா இருக்கிற ஒருத்தரு. அதே மாரி அவருக்கு வந்து ஹார்ட் வந்து புரோக்கன் ஆயி இருக்கிற ஒருத்தர் நம்ம ஹீரோ. அவருக்கு சின்ன வயசுலயே ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் வந்து நடந்திருக்கு போல. அவங்க ஃபேமிலி ஃபுல்லா வந்து டெஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்குது. அவங்க டெஸ்ட்ராய் ஆனதுக்கு ரீசன் வந்து நம்ம ஹீரோவா இருப்பாரோ அப்படின்னு ஒரு விஷயத்துல நம்ம ஹீரோ வந்து நெனைக்கிறாரு. இன்னொருத்தர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினியோட ஃபேமிலி. அவங்க ஃபேமிலிய பழி வாங்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ நெனைக்கிறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி வந்து நம்ம ஹீரோ வந்து மீட் பண்றாரு. ரிவெஞ்ச் எடுக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது, ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான பொருள் வந்து நம்ம ஹீரோ கன்னோ, இல்ல வந்து கத்தியோ, இல்ல அந்த மாரி எதுவுமே நம்ம ஹீரோ யூஸ் பண்ணாத, மேரேஜ்ன்னு ஒரு கான்செப்ட் வந்து நம்ம ஹீரோ வந்து கொண்டு வராரு. இந்த சைடு நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் வந்து எடுத்துட்டு வராங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மெர்ச்சன்ட். அவங்க வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிறாங்க. கைண்ட் ஹார்ட்டடா இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப உண்மையா இருக்கிற ஒரு லேடியா நம்ம ஹீரோயினி வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த பாஸ்ட்ட பத்தி என்ன கிரைம் நடந்துச்சு அதெல்லாம் நம்ம ஹீரோயினிக்கு எதுவுமே வந்து தெரியாது. நம்ம ஹீரோ பழி வாங்குறதுக்கு நம்ம ஹீரோயினி ஒரு விக்டிமா வந்து இடையில யூஸ் ஆகுறாங்க போல. நம்ம ஹீரோயினி ஆல்ரெடி என்கேஜ் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு முன்னாடியே நசீர்ன்னு ஒருத்தர் கூட வந்து நம்ம ஹீரோயினிக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வந்து ஆயிட்டு இருக்குது. அவங்க வந்து அந்த பையனுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயினியோட லைஃப்குள்ள வரதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப காமா ஒரு சிம்பிள் லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் ட்விஸ்ட்ட வந்து எடுத்துட்டு வராங்க. டிராமாலே இதுதான் வந்து நம்மளுக்கு மெயின் ட்விஸ்ட்டா வந்து காமிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்றாரு. 187 டேஸ் வந்து நீ மேரேஜ் அக்ரீமெண்ட் வந்து என் கூட போடணும்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து போடுறாரு. என்ன நம்ம ஹீரோயின மிரட்டி போடுறாருங்கிறத வந்துட்டு நீங்க டிராமா பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹீரோயினி வேற வழியே இல்லாத, எந்த ஒரு லவ்வும் இல்லாத, எந்த ஒரு எமோஷனும் இல்லாத, ஜஸ்ட் ஒரு டீலா வந்து அந்த மேரேஜ் வந்து நம்ம ஹீரோயினி வந்து பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அந்த மேரேஜ் ஒரு வெப்பனா மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோயினியோட ஃபேமிலிய வந்துட்டு பழி வாங்கணும்ங்கிறதுக்காக. 2 பேரும் வந்துட்டு சுத்தமா எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்ல. அவங்களுக்கு தேவை அந்த ரிவெஞ்ச் எடுக்கணும். அவ்வளோதான் 2 பேருக்குமே. நம்ம ஹீரோக்கும் வந்து வேற வழி கிடையாது. நம்ம ஹீரோயினுக்கும் வேற வழி கிடையாது. நம்ம ஹீரோயினிக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேமிலி தான் வந்து பிரஷர் பண்றாங்க போல. சம் பிளாக்மெயில்ஸ்னாலயும் நம்ம ஹீரோயினி வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ்க்கு வந்து ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் மேரேஜ் பண்ண பிறகு வெளியில பார்க்கும்போது அவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட் கப்புலா வந்திருக்காங்க. பட் உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர்ஸா வந்திருக்காங்க. ஃபுல்லா வந்து 2 பேருக்குள்ளயும் வந்து பெயின் இருக்குது. தனித்தனியா சீக்ரெட்ஸ் வந்து 2 பேரும் வச்சுட்டு இருக்கிறாங்க. கடைசியா வந்து 2 பேருக்குள்ள லவ் வந்துச்சா, இல்ல ரிவெஞ்ச் தான் வந்துச்சா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து 2 பேருமே வந்துட்டு எப்படி சொல்றது? ரொம்ப ரூடா இருக்கிறாங்க. எமோஷனே இல்லாத இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினிய நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு செஸ்ல இருக்கிற ஒரு காயின் மாரி தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினிய வந்து யூஸ் பண்றாங்க. ஸ்லோவா தான் நம்ம ஹீரோக்கு வந்து புரிய வருது. நம்ம ஹீரோயினி ரொம்ப இன்னசென்ட்டா அவங்களுக்கும், அவங்க ஃபேமிலிக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. அவங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிறாங்கங்கிறத நம்ம ஹீரோ வந்து ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அதே மாரி நம்ம ஹீரோயினிக்கும், நம்ம ஹீரோ சைடு இருக்கிற பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. அவங்க ஃபேமிலி எதனால டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அதே மாரி அவரு எதனால பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறத நம்ம ஹீரோயினியே தெரிய வருது. அதே மாரி அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து ஒரு ஈவில் மாரி கிடையாது. அவருக்குள்ளேயே ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம ஹீரோயினி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு 2 பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த லவ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆவுது. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து கேர் பண்ணவும் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 2 பேருக்குள்ள லவ் வந்து டெவலப் ஆவுது. கடைசியா வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு இந்த டிராமால லவ்வ எடுத்துட்டு வந்தாங்களா? இல்ல வந்துட்டு அந்த ரிவெஞ்ச் எடுத்துட்டு வந்தாங்களாங்கிறத கான்செப்ட்டா வந்து காமிச்சிருப்பாங்க. இதுல நம்மளுக்கு 2 மெயின் லீட் வந்திருக்காங்க. அதாவது சைட் கேரக்டர்லயே மெயின் லீட் இருப்பாங்களே அந்த மாதிரி.
நம்ம ஹீரோவ வந்து லவ் பண்ற ஒரு பொண்ணு இருக்காங்க போல. அவங்க வந்து நம்ம ஹீரோ மேல ரொம்ப பொசசிவா இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினிய நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணது அவங்களுக்கு சுத்தமா வந்து புடிக்கல. அவங்க பேர் வந்து ஆசில் போல. அவங்க வந்து இவங்க 2 பேருக்குள்ள நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உண்டு பண்ணிட்டே வந்திருக்காங்க. இன்னொரு நசீர் சொன்னேன் இல்லையா? நம்ம ஹீரோயினியோட என்கேஜ்மெண்ட் ஆன எக்ஸ். அவரும் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின கல்யாணம் பண்ணதுனால அவருக்கு ரொம்ப ஜெலஸா வந்து ஃபீல் பண்றாரு. ரொம்ப கோவமா வந்திருக்கிறாரு. அடிக்கடிக்கு வந்து எமோஷனலா நம்ம ஹீரோயினுக்கு வந்து பிரஷர் பண்ணிட்டே வந்திருக்கிறாங்க. ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாரியே இது வந்து போயிட்டே வந்திருக்குது. இதுல வந்து ஃபேமிலி சீக்ரெட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி சொல்றது? யாரு கூட யார் லவ் பண்றாங்க அப்படிங்கிற சீக்ரெட்டும் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டிராமால வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. கடைசியா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் லவ் வந்துச்சா? இல்ல வந்து லவ் வரலையா? அந்த 187 டேஸ்க்கு அப்புறம் மேரேஜ் முடிஞ்ச பிறகு, அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச பிறகு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களா? இல்ல வந்துட்டு அவங்களோட ரியல் லவ் அவங்க 2 பேரையும் ஒண்ணா சேர்த்துச்சா? அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு டிராமால ட்விஸ்ட்டா வந்து வச்சிருப்பாங்க. விசிட் பண்ணாதவங்கலாம் போயிட்டு டிராமாவ விசிட் பண்ணிட்டு எண்டிங் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிராமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்து வரும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிட்டத்தட்ட 120 டூ 150 எபிசோட்ஸ் வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் அஃபிஷியலா அது எதுலயுமே வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணல. டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 35 டூ 45 மினிட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுவும் கன்ஃபார்மா நம்மளுக்கு வந்து தெரியல. இந்த டிராமாவ நீங்க எங்க போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டுமே எதுவுமே கிடையாது. மேபி YouTubeல வந்து இருக்கும். விஐபி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து Telegramல வந்து பார்க்கலாம். டர்கிஷ்க்கு ஏதோ ஒரு சேனல் ப்ராட்காஸ்ட்ல வந்து அப்லோட் பண்றேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா வந்து இல்ல. இது வந்து நீங்க ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொன்னதுனால நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன். என்னோட வீடியோ புடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் வந்து போட்டுருங்க. நெறைய பேர் வந்துட்டு ஃபுல் எபிசோட் போடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. சம் சிச்சுவேஷனால என்னால ஃபுல் எபிசோட்ஸ் போட முடியாதுன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் இன்னொரு முறை சொல்றேன். இப்போதைக்கு நான் ரிவ்யூஸ் மட்டும் தான் போட முடியும். ஓகே. பை பை.